Welcome to the program. It's a great joy and privilege for me to be with you on this program. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு கூட இணைந்திருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். Let's bow our heads and pray. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். Our most gracious Heavenly Father, we thank you for this time. மிகுந்த கிருபைகளின் இரக்கங்களின் பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி. As we come around and meditate on your word, speak to us, show us and teach us, help us understand your love and compassion for us. In Jesus' precious name, Amen. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து வருகிறோம். எங்களுக்கு உம்முடைய வார்த்தை குறித்து போதித்து, உம்முடைய அன்பை குறித்து எங்களுக்கு உணர்த்தி, எங்களை வழிநடத்தும்படியாக இன்னும் காரியங்களை கற்றுக்கொண்டு அதை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். We're going to look from Luke chapter 7 verses 11 to 17. லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதற்கொண்டு 17ஆம் வசனம் வரை. Now it happened the day after that he went into a city called Nain, and many of his disciples went with him, and a large crowd. When he came near the gate of the city, behold, a dead man was being carried out, the only son of his mother, and she was a widow, and a large crowd from the city was with her. When the Lord saw her, he had compassion on her and said to her, "Do not weep." Then he came and touched the open coffin, and those who carried him stood still. And he said, "Young man, I say to you, arise." And he who was dead sat up and began to speak, and he presented him to his mother. Then fear came upon all, and they glorified God, saying, "A great prophet has risen up among us, and God has visited his people." And this report about him went throughout all Judea and all surrounding region. லூக்காவுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். 12ஆம் வசனம். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்து வந்தபோது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கையும்பெண்ணாயிருந்தாள். ஊரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். 13ஆம் வசனம். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனது உருகி அழாதே என்று சொல்லி 14ஆம் வசனம். கிட்டே வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 15ஆம் வசனம். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். 16ஆம் வசனம். எல்லோரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். 17ஆம் வசனம். இந்த செய்தி யூதேயா தேசம் முழுவதிலும் சுற்றி இருக்கிற திசைகள் யாவற்றிலும் பிரசித்தமாயிற்று. Here we see in verse 1 where now it happened the day after. 1ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், இவைகளுக்கு பின்பதாக இந்த காரியங்கள் நடந்தது என்று. Here we see for all of us death is a reality. நம் எல்லோருக்கும் நன்றாக தெரிந்திருக்கிற ஒன்றுதான், மரணமானது மிகவும் உண்மையான ஒன்றாயிருக்கிறது. When we look at here in the Gospels, it's recorded 3 people rose from the dead. சுவிசேஷ புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது 3 நபர்கள் மரித்தவர்கள் உயிரோடு கூட எழுந்தார்கள் என்று. You know, the only most well known is raising of Lazarus. நம் அனைவருக்கும் நன்றாக தெரிந்த மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது, லாசருவை ஆண்டவர் உயிர் தெழ செய்தார். That's in Gospel of John. யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்திலே நாம் பார்க்கிறோம். The second one is Jairus' daughter. இரண்டாவது எவிருவின் மகள். And it's found in Matthew, Mark and Luke Gospels. மத்தேயு, மார்க்கு, லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். And third one we find here this young man, this widow's son.
in the village of Nain. மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், நாயின் ஊர் விதவினுடைய ஒரே மகனான இந்த வாலிபனை ஆண்டவர் உயிர்த்தெழ செய்கிறார். So it's only mentioned in Luke's gospel. இது வெறும் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் மாத்திரமே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Jesus raised dead people to demonstrate his power over death. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தவர்களை உயிர்த்தெழ செய்தது எதற்கு என்றால், மரணத்தின் மீது தமக்கு இருக்கிற அதிகாரத்தை காண்பிக்கும்படியாக. When we look at this story, நாம் இந்த சம்பவங்களை பார்க்கும் பொழுது we see that Jesus went from city to city, village to village, preaching and teaching and healing people. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சென்று தம்முடைய உபதேசங்களை ஜனங்களுக்கு உபதேசித்து அற்புதங்களை செய்கிறவராய் காணப்படுகிறார். Now Jesus come to this village called Nain. இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாயின் என்று சொல்லப்படுகிற இந்த ஊருக்குள்ளாக கடந்து வருகிறார். It's about approximately 25 miles from Capernaum. கப்பர்நகூமிலிருந்து 25 மைல் தூரம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. Capernaum was his home base. கப்பர்நகூம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியத்தின் ஸ்தலமாக முக்கிய ஸ்தலமாய் காணப்படுகிறது. And probably Lord Jesus Christ knew this village because it was about 8.5 miles from Nazareth where he grew. நாசரேத்திலிருந்து ஒரு 8.5 மைல் தூரம்தான் இது இருந்தபடினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த கிராமத்தை குறித்து நன்றாக பரிச்சயமாயிருக்கும். Nain in Hebrew means pleasant or charming. நாயின் என்று சொல்லும் பொழுது ஆனந்தம் என்று பொருள்படும். Here we see in verse 1, now it happened the day after that he went into the city called Nain. 11ஆம் வசனம், மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். So what he is saying here is, இங்கே அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், the day after he healed the centurion servant. This happened in Capernaum. நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரனை சொஸ்தமாக்கின மறு சம்பவத்திலே இந்த காரியங்கள் நடைபெறுகிறது. So from Capernaum to Nain is about 25 miles. கப்பர்நகூமிலிருந்து நாயின் ஊருக்கு 25 மைல் தூரம் தொலைவாய் காணப்படுகிறது. They didn't have cars in those days. அந்த நாட்களிலே நாம் உபயோகப்படுத்துகிறது போல கார் வசதி இல்லை. Probably Lord Jesus walked all the way. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கால்நடையாய் இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கிறார். That's what it says here. Now it happened the day after. இந்த நாளுக்கு பின்பதாக இது நடந்தது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. He goes into this city of Nain with a large crowd of people. நாயின் என்று சொல்லப்படுகிற இந்த ஊருக்குள்ளாக ஒரு மிகுந்த பெரிய கூட்டத்தோடு கூட ஆண்டவராகிய இயேசு கடந்து வருகிறார். This crowd of people, they are following the Lord Jesus Christ with excitement. மிகுந்த உற்சாகத்தோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற கூட்டமாய் இவர்கள் காணப்படுகிறார்கள். They are about to go into this city Nain. அவர்கள் அந்த பட்டணத்திற்கு போவதற்கு முன்பதாக There we see another large group of people coming out of the city. That was a funeral procession. இவர்கள் இந்த பட்டணத்திற்குள்ளாக நுழைவதற்கு முன்பதாக ஊருக்குள்ளிருந்து வெளியே ஒருவனை அடக்கம் செய்யும்படியாக ஒரு கூட்டம் வெளியே வருகிறது. That's what we see here. அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். Verse 2, when he came near the gate of the city, there was a dead man carried, the only son of his mother. அவர் நாயின் என்னும் ஊர் வாசலுக்கு வந்த பொழுது நாயின் ஊர் விதவினுடைய மகன் மரித்தவனாய் அவனை சுமந்து கொண்டு வந்தார்கள். See, those days they buried dead people outside the walls of the city. அந்த நாட்களிலே மரித்தவர்களை அந்த பட்டணத்திற்கு வெளியே கொண்டு வந்து புதைப்பார்கள். So the funeral procession was coming out of the city, a large crowd. And Lord Jesus Christ and his group of people, people that were following, they are going into the city. மரித்தவர்களை அடக்கம் செய்யும்படியாக கூட்டம் ஊருக்கு வெளியே வருகிறது. ஆண்டவராகிய இயேசுவும் அவரோடு கூட இருக்கிற கூட்டமும் ஊருக்கு உள்ளாக போவதற்காக கடந்து வருகிறார்கள். Here Lord Jesus Christ interrupts the funeral procession. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மரித்தவனை அடக்கம் பண்ணும்படியாக கொண்டு போகிறதை நிறுத்துகிறார். Here we see the compassion of the Lord Jesus Christ.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மனதுருக்கத்தை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. Verse 13 it says, the Lord saw her and had compassion on her. இயேசு அவளை பார்த்து மனது உருகினார் என்று வேதம் சொல்லுகிறது. The Lord saw her and had compassion. இயேசு அந்த விதவை தாயாரை பார்த்து அவள் மீது மனது உருகினார். I want you to underline that the Lord saw her. இந்த வார்த்தையை நீங்கள் கோடிட்டுக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இயேசு அவளை பார்த்து. God sees you. God knows you. God understands you. ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறார். ஆண்டவர் உங்களை புரிந்திருக்கிறார். What is compassion? மனதுருக்கம் என்றால் என்ன? Compassion, you feel the pain of another person. மனதுருக்கம் என்றால் மற்றவர்களுடைய வலியை நாம் உணர்வது. Self-centered people, self-focused people cannot have compassion. It's difficult. சுயநலமாய் வாழுகின்ற ஜனங்கள் இந்த மனதுருக்கத்தை குறித்து புரிந்து கொள்வது மிகுந்த கடினமாய் இருக்கும். When you see what the definition of compassion is, it's a feeling that arises when you are confronted with another suffering and you feel motivated to relieve their suffering. மனதுருக்கம் என்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், இன்னொருவர் பெறுகின்ற அந்த வலி வேதனையை நாம் அடைந்தால் எப்படி இருக்குமோ அதிலிருந்து நாம் எப்படி அவர்களை விடுதலையாக்குவோம் என்று சொல்லி இருக்கிற ஒரு ஏக்கம்தான் மனதுருக்கம். What you do is you feel their suffering and you do something about their suffering. அவர்களுடைய வலியை நாம் பெற்று அனுபவிப்பது போல நினைத்து அவர்களை அந்த பிரச்சனையிலிருந்து வலியிலிருந்து விடுதலையாக்குவது. People have pity. What pity does, weeps and walks away. பரிதாபப்படுகிறவர்கள் அநேகர் உண்டு. பரிதாபத்தின் நிமித்தமாக அவர்கள் பரிதாபப்பட்டு அழுது பின்பதாக கடந்து போய்விடுவார்கள். But compassion stays and does something about the situation. That's what we see here. ஆனால் மனதுருக்கம் என்றால் அப்படி அல்ல. மனதுருக்கம் அவர்களுக்காக ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சி எடுத்து அதை செய்யும். Jesus had compassion on this woman who was distressed. She was weeping. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகுந்த கவலையோடு இருக்கிற இந்த தாயாருக்கு மனது உருகி அவள் கண்ணீரை துடைக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். He said to her, do not weep. அழாதே என்று இயேசு சொல்லுகிறார். Because he can do something about a situation. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளுக்கு ஏதோ ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் என்று புரிகிறது. You can read a couple of verses. Matthew chapter 9 and verse 36. When he saw the multitude, he was moved with compassion for them, because they were weary, scattered like sheep having no shepherd. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36வது வசனம். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனது உருகி. Matthew 15 and verse 32. Then Jesus called his disciples to him and said, I have compassion on the multitude, because they have now continued with me 3 days and have nothing to eat, and I do not want to send them away hungry, lest they faint on the way. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். You see here, the Lord Jesus Christ was always filled with compassion. வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போதும் ஜனங்களை குறித்து மனதுருக்கமாய் இருக்கிறார். He was moved with compassion here. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனதுருக்கத்திலே இங்கு ஒரு காரியத்தை செய்கிறார். This woman was a widow. She lost her husband. Now she lost her son. இந்த தாயானவர் விதவையாய் காணப்படுகிறார்கள். கணவனை இழந்தவர்கள், இப்போது தன்னுடைய பிள்ளையும் இழந்து விட்டார்கள். She already buried her husband. Now she is on her way to bury the son. She was grieving.
it was very difficult for her. தன்னுடைய கணவன் மரித்து ஏற்கனவே அடக்கம் பண்ணப்பட்டார். இப்போது தன்னுடைய மகனும் மரித்து அடக்கம் பண்ணும்படியாக கடந்து போகிறார்கள். அந்த சூழலை நினைத்தால் மிகுந்த வலி வேதனை நிறைந்ததாய் காணப்படுகிறது. There was no man in the family because she was the only son of this woman. அந்த குடும்பத்திலே வேறு யாரும் இல்லை, அந்த ஒரே மகன்தான் அவர்களுக்கு இருந்தான். Verse 13 we see, the Lord saw her. He had compassion on her and said to her, do not weep. இயேசு அவளை பார்த்து மனதுருகி அழாதே என்றார். The reason he said that he was going to do something about her situation. அப்படி என்றால் ஆண்டவர் அந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் என்று அர்த்தமாகும். Verse 14 it says, Lord Jesus Christ came and touched the open coffin. 14ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அந்த பாடையை தொட்டார், where this dead man was being carried. மரித்தவனாய் இருந்த அவனை சுமந்தவர்கள் நின்றார்கள். It was kind of a wooden frame and they had kind of 4 pieces of wood protruding from 4 corners and they were carrying this man. மரத்தினால் செய்யப்பட்ட அந்த பாடையானது 4 நபர்கள் சுமந்து கொண்டு போகக்கூடியதாய் காணப்படுகிறது. This was an open coffin. அது ஒரு திறந்த சவப்பெட்டி. According to, if you touch a dead person, வார்த்தையின்படி பார்க்க போனால் ஒரு மரித்த நபரை தொடுவீர்கள் என்றால், supposed to be ceremonially unclean. மார்க்கத்தின்படி பார்த்தால் அவர்கள் அசுத்தமாய் இருக்கிறார்கள் என்று அர்த்தம்படும். But did not bother the Lord Jesus Christ. ஆனால் இயேசுவை அது ஒருபோதும் பாதிக்கவில்லை. He stopped the procession. அவர்கள் கடந்து போகிற அந்த காரியத்தை இயேசு தடுத்து நிறுத்துகிறார். He touched the open coffin and they stood still. அந்த சுமக்கிறவர்களை நிற்க சொல்லும்படி அவர்கள் நின்றார்கள். What did he say? He said, young man, I say unto you, arise. This is what he said. இயேசு என்ன சொன்னார் என்றால், வாலிபனே நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திரு என்றார். It's a one word command. அது ஒரு கட்டளையாய் காணப்படுகிறது. He was a dead man. அவன் ஒரு மரித்து போனவன். The same command he gave to the paralytic in Luke chapter 5. லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது சப்பானியா இருந்தவனை பார்த்து ஆண்டவர் இதே வார்த்தை தான் சொல்லுகிறார். This one word command brought healing and wholeness to his body. அவர் சொன்ன இந்த ஒரு வார்த்தை நிமித்தமாக அவன் முழுமையாக சுகம் பெற்றவனாய் காணப்பட்டான். What did he do? அவர் என்ன செய்தார் என்று பார்க்கும்போது verse 15, and he who was dead sat up and began to speak. 15ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்பொழுது மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். And he presented him to his mother. அவனை தன்னுடைய தாயினிடத்திலே ஒப்புவித்தார் இயேசு. So dead man sat up and he began to speak. சடலமா இருந்தவன் இப்பொழுது எழுந்து உட்கார்ந்து பேச ஆரம்பித்திருக்கிறான். I don't know what he said. Maybe he said he was hungry. அவன் என்ன சொன்னான் என்று எனக்கு தெரியவில்லை. அவன் ஒருவேளை நான் பசியா இருக்கிறேன் என்று சொல்லியிருப்பான். The Lord Jesus presented him to his mother. What a reunion. மீண்டுமாக அவனை உயிர்த்தெழச் செய்து அவனுடைய தாயாரிடத்திலே மீண்டுமாய் இயேசு கொடுத்து விட்டார். We're going to see here a couple of points. இதிலே சில குறிப்புகளை நாம் பார்க்கிறோம். Our Lord Jesus Christ is always on time. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரியான நேரத்திற்கு வருகிறவராய் இருக்கிறார். Even though in case of Lazarus he turned up 4 days late. லாசருடைய காரியங்களை நாம் பார்க்கும்போது 4 நாள் அவர் தாமதமாய் வருகிறார் என்று சொன்னார்கள். Remember when he was very ill, this sister Mary and Martha sent a message to the Lord Jesus Christ. மரித்ததுக்கு பின்பதாக மார்த்தாளும் மரியாளும் இயேசுவினிடத்திலே செய்தியை சொல்லி அனுப்புகிறார்கள். After he heard the news, he stayed there 2 days more. மரித்த இந்த செய்தியை கேட்டவுடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் 2 நாட்கள் அங்கே தங்கி விடுகிறார். He did not come to Bethany straight away. உடனடியாக பெத்தேனிக்கு கடந்து போக வேண்டும் என்று சொல்லி அவர் வரவில்லை. He spent 2 more days where he was. அவர் இருந்த இடத்திலே இன்னும் 2 நாள் தங்கி இருந்தார். By the time he came to Bethany, it was about 4 days since Lazarus died. பெத்தேனி என்கின்ற அந்த ஊருக்கு வந்த பொழுது லாசரு மரித்து 4 நாள் ஆய்விட்டது. Both of them, Mary
And Martha said to the Lord Jesus Christ, if you had been there, my brother would not have died. மார்த்தாலும் மரியாளும் ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே சொன்ன காரியம் இதுதான். நீர் இங்கே இருந்திருப்பீர் என்றால் எங்களுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றார்கள். What did Jesus say? I am the resurrection and the life. He who believes in me, though he may die, he shall live. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்றார். It wasn't too late. தாமதமாக வரவில்லை. He was on time. அவர் சரியான நேரத்திற்கு தான் வந்தார். பிரியமானவர்களே, See, sometimes when we go through problems, நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் ஊடாய் நாம் கடந்து போகும் பொழுது, difficulties and crisis, you wonder where God is. Where is the answer? He hasn't answered my prayer. நாம் பிரச்சனைகள் போராட்டத்தின் ஊடாய் போகும் பொழுது நாம் அநேக நேரங்களை கேட்பது உண்டு, ஆண்டவர் எங்கே இருக்கிறார், என்னுடைய வேதனை அவருக்கு தெரியாதா என்று சொல்லி. But sometimes, God delays to help us build our faith. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சில நேரங்களில் தாமதிப்பார் என்றால் நம்முடைய விசுவாசம் வளர வேண்டும் என்பதுதான். See, if you are always exempt from trials, difficulties and crisis, we would never have opportunity to grow in faith. நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் போராட்டங்கள் வரவில்லை என்றால் நாம் ஒருபோதும் விசுவாசத்திலே வளராமல் இருப்போம். பிரியமானவர்களே, During those times, our faith is stretched and it grows. God often wants to show to us strong. அப்படி பிரச்சனை போராட்டம் வருகிற அந்த சூழ்நிலையில் தானே நாம் விசுவாசத்தில் இன்னும் அதிகமாக வளர்ந்து பெருகுவர்களாய் காணப்படுவோம். 2 Chronicles chapter 16 and verse 9, the eyes of the Lord run to and fro throughout the whole earth to show himself strong in the behalf of them whose heart is perfect toward him. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவர்களாய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தம் நேரிடும் என்றார். God wants to show himself strong on your behalf. உங்களுக்கு பதிலாக ஆண்டவர் தம்மை பலமுள்ளவர்களாய் காண்பிக்கும்படியாய் விரும்புகிறார். Our life has to be God dependent in difficult times. சோதனை காலங்களிலே நாம் கர்த்தரை சார்ந்தவர்களாய் காணப்பட வேண்டியது முக்கியமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, But in this case we see the compassion and the power of God come together. ஆனால் இன்றைக்கு நாம் தியானித்த இந்த வேத பகுதியை பார்க்கும்போது மனதுருக்கமும் தேவனுடைய வல்லமையும் இணைந்ததாய் காணப்படுகிறது. Here nobody asked for help. இங்கே இயேசுவினிடத்தில் யாருமே உதவி கேட்கவில்லை. This woman didn't ask Lord Jesus Christ to raise the dead. இந்த ஸ்திரீயானவர்கள் இயேசுவை பார்த்து மரித்த என் மகனை உயிரோடு எழுப்புங்கள் என்று கேட்கவில்லை. This is unsolicited help. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இயேசு செய்த ஒரு உதவி. Because God is a God of compassion. ஏனென்றால் நம்முடைய தேவன் மனதுருக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, God sees, God knows, and God understands. தேவன் பார்க்கிறார், தேவன் அறிந்திருக்கிறார், தேவன் உங்களை நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார். Here we see when Jesus saw her weeping. இயேசு அவளை அழுகிறவளாய் பார்க்கிறார். I don't think she even took notice of Jesus passing by. அவள் இயேசு கிறிஸ்து தம்மை கடந்து போகிறார் என்பதை கூட அவர் அறிந்தவளாய் இல்லை. When Jesus saw her weep, he had compassion. இயேசு அவளை பார்த்தபொழுது அவள் மீது மனதுருக்கினார். See, two different things. ரெண்டு வித்தியாசமான விஷயங்களை இங்கே பார்க்கிறோம். In the case of the centurion servant, they sent the leaders, Jewish leaders, to ask Lord Jesus Christ to heal the servant of the centurion. முதலாவது நாம் பார்த்தோம், நூற்றுக்கு அதிபதியானவர் தம்முடைய மூப்பர்களை அனுப்பி இயேசுவினிடத்திலே உதவி கேட்கிறார். Here in this case of this widow's son, he was raised from the dead without anyone asking for help.
What a contrast. ஆனால் இந்த விதவினுடைய மகனானவன் யாருமே உதவி கேட்காத பொழுது இயேசு தாமாக வந்து அவனை உயிர்த்தெழ செய்து அற்புதத்தை செய்தார். Our God is a God of compassion. நம்முடைய தேவன் மனதுருக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். Psalm 145 and verse 8, the Lord is gracious and full of compassion, slow to anger and of great mercy. சங்கீதம் 145 8ஆம் வசனம், கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். Lamentations chapter 3 verses 22 and 23, it is of the Lord's mercies that we are not consumed, because his compassions fail not. Verse 23, they are new every morning, great is thy faithfulness. புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், நாம் நிர்மூலமாகாததிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. 23வது வசனம், அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. And the third point we see here is, death is a reality for everyone will have to face. மரணமானது நிஜமாக இருக்கிறது, எல்லா மனிதரும் அதை சந்திக்கத்தான் வேண்டும். The only way you can receive eternal life is to believe on the Lord Jesus Christ. நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். When you die, your body is buried and it decays. நாம் மரிக்கும் பொழுது நம்முடைய சரீரத்தை பூமியிலே அடக்கம் செய்கிறார்கள். But your spirit has two places to go. ஆனால் உங்கள் ஆவியானது 2 இடத்திற்கு வெவ்வேறான இடங்களுக்கு செல்லும். If you know the Lord Jesus Christ and believe on him, you will be with him. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் நீங்கள் அவரிடத்தில் சேருவீர்கள் பரலோகத்திலே. If you don't believe, you will end up in hell. நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசிக்கவில்லை என்றால் நரகத்துக்கு செல்லத்தான் வேண்டும். I want to give you an opportunity just to invite the Lord Jesus Christ into your life. நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும்படியாக. Please pray this prayer with me if you want to receive him in your life. உங்கள் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஜெபத்தை என்னோடு கூட சேர்ந்து செய்யுங்கள். Our heavenly Father, we thank you for this time. அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Lord Jesus Christ, thank you for dying for me on the cross of Calvary. I believe you died and rose again for me. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எனக்காக இந்த பூமிக்கு வந்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். எனக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுதீர். Lord, forgive me of all my sins. Cleanse me of all my unrighteousness. I repent of my sins. Come into my life. I receive you, Lord and Savior, into my life. Thank you in Jesus' name. ஆண்டவராகிய இயேசுவே, என்னுடைய எல்லா பாவங்களையும் கழுவும், எல்லா மீறுதல்களையும் எனக்கு மன்னியும், உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தும். உம்மை என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரும் இரட்சகருமாக உம்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையிலே விடுதலை கொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Going to just pray another prayer. Probably you're going through problem. வாழ்க்கையிலே பிரச்சனைகளூடாக நீங்கள் செல்கிறீர்கள் என்றால் இந்த ஜெபத்தை நான் உங்களுக்காக செய்ய போகிறேன். We said that our God is a God of compassion. நம்முடைய தேவன் மனதுருக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். God knows you. God sees you. God understands your situation. ஆண்டவர் உங்களை பார்க்கிறார், ஆண்டவர் உங்களை அறிந்திருக்கிறார், ஆண்டவர் உங்களை புரிந்து வைத்திருக்கிறார். உங்கள் சூழ்நிலை யாவும் அவருக்கு நன்றாக தெரியும். Just want to pray for you. Just reach out to the Lord Jesus Christ. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரிடத்திலே கிட்டி சேருவோம் வாருங்கள். Lord Jesus Christ is same yesterday, today and forever. நம்முடைய அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். Loving Heavenly Father, we thank you this time. அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Maybe there are people that are listening. They have needs in their situation. இந்த ஜெபத்தை என்னோடு கூட சேர்ந்து பண்ணுகிறவருடைய வாழ்க்கையில் அநேக தேவைகள் உண்டு ஆண்டவரே. They are facing trials and troubles and crisis in their situation. Whatever it may be, whether it may be family situations, job situations, or financial situations, marriage situations, whatever it may be, the crisis. Lord, I pray that you are a God who sees and understands. இயேசுவே, இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறதான கடினமான சூழ்நிலையில்
எப்படிப்பட்டதாக இருந்தாலும் வேலையிலே, குடும்பத்திலே, திருமண வாழ்க்கையிலே, பொருளாதாரத்திலே நெருக்கப்படுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு என் தேவனாகிய கர்த்தர் அற்புதமான ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாக உம்முடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். You never change. You are still the same. I pray that you will touch and meet their need as they reach out to you in faith. In Jesus' precious name. Amen. உம்முடைய ஜனங்களுடைய அனைத்து தேவைகளும் சந்தித்து நீர் அவர்கள் ஆசீர்வதிக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். உம்மிடத்திலே சேருகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அற்புதத்தை செய்து ஆச்சரியப்படுத்த போறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். May God's peace and His presence be with you, and I'll see you in the next program. God bless you. தேவனுடைய சமாதானமும் அவருடைய பிரசன்னமும் உங்களோடு கூட தங்கியிருப்பதாக. அடுத்த நிகழ்ச்சியிலே நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.